திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மண்ணடி பகுதியை சேர்ந்தவர் ஆரிஃப். இவர் தங்க நகைகள் தயாரித்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரது உறவினர்களான அபுதாஹிர் என்பவர் காயல்பட்டினத்திலும், சையது முஹைதீன் என்பவர் நெல்லை டவுன் பகுதியிலும் நகைக்கடை நடத்தி வருகின்றனர். ஆரிஃப் அடிக்கடி சென்னையிலிருந்து உடன்குடி செல்லும் ஆம்னி பேருந்தில் நகை பார்சலை அபுதாஹிருக்கும் சையது முஹைதீனுக்கும் கொடுத்து அனுப்புவது வழக்கம். அதன்படி கடந்த 8ஆம் தேதி இரவு 50 சவரன் தங்க நகைகள் அடங்கிய பார்சலை சென்னை கோயம்பேடு பகுதியில் இருந்து உடன்குடி செல்லும் ஆம்னி பேருந்தில் கொடுத்துள்ளார். ஆரிஃப் அதனை ஆம்னி பேருந்து டிரைவராக இருந்த தட்டார்மடம் பகுதியை சேர்ந்த சிவபாலன் என்பவரிடம் கொடுத்து அந்த நகைகளை பேருந்து காயல்பட்டினம் சென்றதும் அபுதாஹிர் என்பவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியிருந்தார். அப்போது அந்த பார்சலை பெற்றுக்கொண்ட டிரைவர் சிவபாலன் கிளீனர் மகேஷிடம் கொடுத்து தனது பேக்கில் வைக்குமாறு கூறியுள்ளார். அன்றைய தினம் ஆம்னி பஸ்ஸில் மாற்று டிரைவராக உடன்குடியை சேர்ந்த சுப்பையா என்பவரும் கிளீனராக மகேஷ் என்பவரும் பணியில் இருந்துள்ளனர். மறுநாள் 9ஆம் தேதி காலையில் ஆறுமுகநேரிக்கு ஆம்னி பஸ் வந்தபோது அபுதாஹிர் சிவபாலனிடம் நகைப்பையை கேட்டுள்ளார். அப்போது சிவபாலன் தனது பையில் தேடி பார்த்தபோது நகைப்பை இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்து அங்கேயே நிறுத்தப்பட்டது. அபுதாஹிர் கொடுத்த புகாரின் பேரில் ஆறுமுகநேரி போலீசார் விரைந்து வந்து பேருந்தில் இருந்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் பேருந்து முழுவதும் சோதனை நடத்தினர். இருப்பினும் நகைப்பை கிடைக்கவில்லை. இதுகுறித்து ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தூத்துக்குடி SP ஆல்பர்ட் ஜான், திருச்செந்தூர் DSP மகேஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதில் டிரைவர்கள், கிளீனர்கள், பயணிகள் என லிஸ்ட் எடுத்து அவர்களிடம் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதற்கிடையில் கிளீனர் மகேஷின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததால் போலீசுக்கு சந்தேகம் வலுத்தது. மேலும் கிளீனர் மகேஷ் தூத்துக்குடிக்கும் ஆறுமுகநேரிக்கும் இடையே உள்ள சாகுபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சென்றுள்ளார் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் இறங்கிய இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது கிளீனர் மகேஷ் நகைப்பையுடன் தப்பியதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து தனிப்படை போலீசார் மகேஷின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 9ஆம் தேதி காலை உடன்குடி, திருச்செந்தூர், தட்டார்மடம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனது நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அந்த நபர்களை தேடி அவர்களது வீடுகளில் விசாரிக்க சென்றபோது அவர்களும் தலைமறைவானது தெரிய வந்தது. இந்நிலையில் போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு களக்காடு மலை அடிவாரத்தில் சொகுசு விடுதி ஒன்றில் பதுங்கியிருந்த மகேஷை அதிரடியாக கைது செய்தனர். அப்போது அவரிடம் இருந்த 23 சவரன் தங்க நகைகளை கைப்பற்றினர். மேலும் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது நெல்லையில் உள்ள ஒரு நகைக்கடையில் 4 சவரன் நகையை விற்றதாக தெரிவித்தார். இதையடுத்து அந்த 4 சவரன் நகையை போலீசார் உடனடியாக மீட்டனர். பிடிபட்ட மகேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் டிரைவர் சிவபாலன் கொடுத்த நகைப்பையை அவருடைய பேக்கில் வைக்காமல் தனது பேக்கில் வைத்துள்ளார். மறுநாள் காலை ஆத்தூர் அடுத்த சாகுபுரத்துக்கு ஆம்னி பேருந்து வந்தபோது தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கிளீனர் மகேஷ் பாதி வழியில் இறங்கி எஸ்கேப் ஆகியுள்ளார். அதன் பிறகு தனது கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு கொள்ளையடித்த நகைகளில் பாதியை விற்று கடந்த 1 வாரமாக குடி கும்மாளம் என உல்லாசமாக சுற்றி திரிந்துள்ளார் என்பது விசாரணையில் அம்பலமானது. மொத்தம் 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 27 சவரன் நகைகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 23 சவரன் நகைகள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் கிளீனர் மகேஷுடன் கூட்டணி அமைத்து நகைகளை பங்கு போட்ட நெல்லை கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வக்கீல் சிவபெருமாள், பாண்டிமுனி, பரமசிவன் உள்ளிட்டோரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட கிளீனர் மகேஷ் மீது ஏற்கனவே திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.